டிவிக்காரங்களுக்கு முதல்ல மைக்கு தான் வரணும், ஓகே அப்புறம் நான் வரும்னு நினைக்கிறேன். இந்த 24AM ஸ்டுடியோஸ் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனக்கு ரொம்ப சமீபத்தில் எங்களோட ஒரு பிஸ்னஸ் டைப் போடும்போது தான் இந்த குழுவில் நிறைய பேர் எனக்கு அறிமுகமானாங்க. பட் ஃபஸ்ட்டு இதில் அறிமுகமானவர் ஒரு ப்ரொடியூசர் திரு டி ராஜா அவர்கள். நான் அவரை பார்த்தோன்னே முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இப்படி ஒரு குட் சோல், ஒரு நல்ல இதயம், இது நிச்சயமாக வெற்றி பெறணும் அப்படின்னு நம்பினேன். வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கும்போது தெரியுது. இங்கே இருக்கக்கூடிய சபையில் டைரக்டர் சங்கர் சார் மாதிரி, அவங்க சரவணன் சார் மாதிரி, இவங்க மாதிரி பெரிய பெரிய வெற்றிகளை கொடுத்து ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடியவங்களோட ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்குது. நிச்சயமாக நிறையா வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் யார் யாரெல்லாம் இதில் ரோல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பி.சி. ஸ்ரீராம் சார் மாதிரி, ரசூல் பூக்குட்டி மாதிரி ஒரு சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தமிழ் சினிமாவுக்கே பெற்று தந்தவர்கள் அதில் ஒரு இருக்கிறாங்க. நிச்சயமாக அதில் வெற்றியை தவிர வேறு இருக்க முடியாது. ஏற்கனவே திரு ஸ்ரீராம் சார் ஒரு ஸ்கிரிப்டை பார்த்த உடனே இது நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹிந்திலையும் தமிழ்லையும் இருந்த வாய்ப்புகளை எல்லாம் விட்டுட்டு மறுத்துட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். நாம் எல்லாம் பார்த்து வியந்து கொண்டிருந்த ஒரு ஒளிப்பதிவாளர் அவர் இது அந்தளவுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பை உடனே கொடுத்துருக்கிறாரு. சிவா என்னுடைய அருமை சகோதரன், அவருடைய ஒவ்வொரு வெற்றியிலும் நான் நான் பார்க்குறேன், நானே ஜெயித்த மாதிரி உணர்றேன். என்னுடைய 16 வயசில் எனக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் ஒரே வயசு, அவ்வளோதான். என்னுடைய 16 வயசில் டெண்டுல்கர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடும்போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அழுகை, ஒரு பெரிய வேதனை. நம்ம சம வயதுக்காரன் இவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டிருக்கிறான், நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கடுமையாக போராடி என்னால் இங்கே தான் வந்திருக்க முடியுது. இன்னும் நிறைய போராட்டம் எனக்கு தேவை இருக்குது. என்னுடைய சகோதரன் சிவாவுடைய வெற்றி என்னுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல உழைப்பாளி, ஒரு திறமையான மனிதன் எந்த ஒரு சர்ச்சைக்கும் உள்ளாகாமல் முழுக்க தன்னுடைய வெற்றியும் தன்னுடைய தொழிலையும் மட்டுமே கவனம் செய்து கொண்டிருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கே அடையாளமாக இருக்கக்கூடிய சகோதரன் சிவகார்த்திகேயனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கீர்த்தி சுரேஷோடு சேர்ந்து 2வது படம் நினைக்கிறேன். இதுவரைக்கும் கிசுகிசில் அதிகமாக சிக்காத ஒரு சகோதரன். அதற்கான வாய்ப்புகள் மிக சமீபத்தில் நெருங்கி இருப்பதாக நான் அறிகிறேன். இன்னும் அதிகமான கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நிலைமையை நான் புரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி அனிருத் பெரிய சர்ப்ரைஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் திடீர்னு ஃபோன் வந்தது. அனிருத் பேசுகிறோன்னே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு பெரிய பழக்கம் நெருக்கம் இல்லை. எனக்கு ஃபுல்லாக எங்களுடைய வாழும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு சொல்கிற மாதிரி அரசியல்வாதிகள் தான் எங்களுடைய வாழ்க்கையாகவே மாறிட்டாங்க. சினிமா பக்கம் நண்பர் தம்பி சதீஷ் மாதிரியான சகோதரர் தான் இருப்பாங்க. ஸோ அனிருத் ஃபோன் பண்ணி பேசி என்னுடைய ஷோ பற்றிலாம் நிறைய விஷயம் சொல்லும்போது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு நான் உங்கள் பெரிய ஃபேனுங்க அப்படின்னாரு. பாஸ் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா இப்போ நான் என்ன பாஸ் சொல்கிறது அப்படின்னு ரொம்ப இருந்தேன். ஒரு முழுமையான வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் மட்டுமே அமைவதல்ல, அதற்கு முழுமையான தகுதியும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத பலமுறை வெற்றி பெற்று உலகம் உயர்ந்த பல வெற்றிகளை கொடுத்த பிறகும் கூட தன்னுடைய பாதையில் சென்று கொண்டே இருக்கிறார். சர்ச்சைக்கும் அவருக்கும் எந்த வெகு தூரம் இல்லை, பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அவர் எங்கே போனாலும் வெற்றி எப்படி தேடி வருதோ அதுவும் வருது. அதெல்லாம் வெற்றிக்கான ஒரு வழிதான் நினைக்கிறேன். நல்ல அற்புதமான பெற்றோர், அற்புதமான குடும்பம். இந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இது முதல் படம். இது மிகப்பெரிய வெற்றியாக அடுத்தடுத்த வெற்றிகளுக்கான ஒரு அடித்தளமாக இருக்க போகிறது என்பதற்கான சகல நம்பிக்கைகளும் இருக்கின்றன. இந்த ஒட்டுமொத்த குழுவினுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நிறைய நல்லது நடக்கட்டும்.